திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எனச் செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்று நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் குத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாம் கனி கொடுக்க தயாராக இருக்கிறோமா என்ற ஒரு மைய சிந்தனுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்மிடம் கனி இல்லாமல் இல்லை, கனி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த கனியை கண்டுபிடிக்கத்தான் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு முறை மறையுரையிலேயே சொன்னேன், 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி கும்பகோணத்திலே 94 குழந்தைகள் இறந்தார்கள். அதில் 46 பெண் குழந்தைகளும் 47 பெண் குழந்தை ஆண் குழந்தைகளும் சொன்னேன். அதே ஆண்டிலே 2004 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி என்ற ஒன்று வந்தது. அதை ஒரு கவிஞர் இவ்வாறு எழுதியிருந்தார், குழந்தைகளை கொன்றதனால் இறைவன் விட்ட கண்ணீர் தான் சுனாமி என்று சொன்னார். அழிவு என்பது எதை குறிக்கிறது என்றால், நாம் அனைவரும் நிரந்தரம் இல்லை என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதை ஞாபகப்படுத்துவதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலையாக இருக்கிறது. எனவே அந்த குழந்தைகள் எந்த ஒரு பாவமும் செய்யாதவர்களாகவும் இருக்கிறார்கள். சுனாமியிலே இறந்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு போய் இறந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் நாம் பாவிகளாக கணிக்க முடியுமா என்றால் இல்லை. அதனால்தான் பழைய பாடல் கூட இருக்கிறது, ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது, வெளியில இருக்கிறவங்க நீதிமான் கிடையாது. ஜெயில இருக்கிறவங்களோட வெளியில இருக்கிறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிதன் இவன் தான் மனிதன் என்ற ஒரு பாடல கேட்டிருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், கனி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். முதலில் கனியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு எடுத்துங்களேன், 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க மைக்ல.
1 பேதுரு 2:1. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். இன்னைக்கு பிரச்சனை எங்க இருக்குன்னா வெளி வேடத்துலதான் இருக்கு. மனிதர்கள் போடக்கூடிய முக்கியமான வேஷம் வெளி வேஷம். நீங்க உண்மையை பேசி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பொய் உங்களை விட்டு விலகி போயிடும். நீங்க வெளிச்சத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இருள் உங்களை விட்டு போயிடும். ஆனால் மனிதர்கள் போடக்கூடிய வேஷம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு வேஷமாக இருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன், எல்லோருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய மனிதராக இருந்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். நீங்க எல்லாருக்கும் பயன் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை பயன்படுத்துவாங்களே தவிர உங்களை வாழ விட மாட்டாங்க. நீ உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. உங்களை பயன்படுத்தி அவங்களும் தூக்கி தான் போடுவோம். இதை நீங்கள் நியாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காட்டுல ஒரு புலி குட்டி போட்டுட்டு அப்பதான் வெளியில வருது. இங்கிட்ட அப்பதான் ஒரு மானும் குட்டி போட்டுட்டு வெளியில வருது. அப்ப அதை பார்த்து அந்த புலி வேகமா போய் மானை கவ்விருச்சு. அது நல்ல புலியா இருக்கும் போலக்கு. மான் கேட்கும் போது பேசு அப்படின்னு சொல்லிடுச்சான். மான் சொல்லுதான் என்னை பேச விடு அப்படின்னு சொல்லி. பேசும்போது மான் சொன்னதா, என் வாழ்நாளில் இதுவரையிலும் ஒரு உயிரை கூட நான் கொன்றதில்லை, நான் புற்களை மட்டும்தான் உண்கிறேன் என்று சொன்னதான். நான் புற்களை மட்டும்தான் சாப்பிடுகிறேன், எந்த உயிருக்கு நான் தீங்கு நினைச்சதில்லை அப்படின்னு யார் சொன்னது? மான் சொன்னது. புலி சொன்னதா, நீ புல்ல திங்கிறதுனால புல்ல கொல்ற, நான் மாமிசம் திங்கிறதுனால நான் மாமிசத்தை தான் கொல்ல முடியும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப நாம் இன்னொருவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காக இந்த கடவுள் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கல. நம்ம ஒழுங்கா இருக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். மான புலியா மாத்த முடியாது, புலிய மானா மாத்த முடியாது. இன்று நாம் எதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், கண்ணாடியில நம்ம முகம் நமக்கு தெரிஞ்சா போதும், இன்னொருத்தவங்க முகமும் நம்மள மாதிரியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா சந்தேகமும் சண்டையும் தான் வரும். அப்ப என்னுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மைத்தன்மை என்ன? நான் மனதிற்குள் கனி கொடுப்பவனாக வைத்துக் கொண்டு வெளியில் நான் முல்லை கொடுக்கிறேன் என்றால் என்ன செய்ய முடியும்? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இந்த இடம் பூரா ஒரே முள்ளா இருக்கு. ஒண்ணு என்ன பண்ணுவீங்க? எந்த கடந்து போகணும், முள்ளா இருக்கு, எல்லாம் முள்ளா இருக்கு, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்? இந்த பதில் உங்கள்ட்ட இருந்து வரணும், சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? முள்ள பூரா தேவையில்லை. எல்லா நேரமும் முள்ள எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாதீங்க, காலில் செருப்பு போட்டு நடந்து போங்க. வாழ்க்கையை நீங்க வாழ கத்துக்குங்க. முதல்ல என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். காலில் செருப்பு போட்டு நான் வாட்டுக்கு நடந்து போனேன்னா எனக்கு என்ன செய்யாது? முள்ளு குத்தாது. இதைத்தான் இன்னைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய வேலை இந்த முதல்ல செஞ்ச வேலை தான். முள்ள பூரா சுத்தம் பண்ணி விட்டாச்சு, பிள்ளைகளுக்கான வாழ்றதுக்கான வாழ்க்கையை எப்ப அமைச்சு கொடுப்பீங்க? அவனுக்கு முள்ளுனா என்னன்னு தெரியணும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளுக்கு எல்லா வகையான சொத்துக்களையும் சேர்த்து வைத்து விட்டாச்சு. அவனுக்கு உழைப்புனா என்னன்னு தெரியும், அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், அவனுக்கு கண்ணீர்னா என்னன்னு தெரியும். அப்புறம் கடைசியில அப்பா அம்மாவை சொத்துக்காண்டி தூக்கி போட்டு மிதி மிதி மிதிப்பா. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். ஆகா, நம்ம பிள்ளைய நம்ம ஒரு முடமா வளர்த்துட்டோமே, இவன் எப்படி இனிமேல் சம்பாதிப்பான் என்பதை நாம் கத்துக் கொடுக்க முடியாது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் பாலும் தேனையும் கொடுக்கலாம். நீங்க இல்லைன்னா ஒரு தகப்பனும் தாயும் செய்யக்கூடிய முக்கியமான வேலை, நாம் இருக்கும் போதும் அவனுக்கு வாழ தெரியணும், நம்ம இறந்தாலும் நம்ம புள்ள வாழ தெரியும். அதுதான் உண்மை. இப்ப நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து விட்டீர்கள், அவனுக்கு சேர்க்க தெரியல. அப்ப அவனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இவன் செலவழிக்க மட்டும்தானே கத்துக்கிட்டான். அப்ப அவனுடைய பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை நீங்கள் ஒரு நாளாவது உட்கார்ந்து அமர்ந்து சிந்தித்து இருக்கிறீர்களா? சிந்தித்தது கிடையாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருப்பது உங்களுக்கானது, அது உங்கள் பிள்ளைகளுக்கானதல்ல. உங்கள் பிள்ளைகளை வளர விடுங்கள். இப்ப நான் நினைச்சேன் அந்த முள்ள பூரா சுத்தம் பண்றேன் அப்படின்னா என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன்னு அர்த்தம். என் காலில் நான் செருப்பு போட்டு நடந்து போறேன் அப்படின்னா என் வாழ்க்கையை நான் வாழ்றேன், இன்னொருத்தர் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அது பொருளாக மாற்றி போய்விடுது. எனவே அதைத்தான் நாம் ஆழமாக சிந்திக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கிறார். நான் தேடுவது உன் மரத்தில் இருந்து தேடுகிறேன், உங்கள் மரத்தில் இருந்து நான் தேடவில்லை. நான் உன்னிடம் இருந்து கனியை எதிர்பார்க்கிறேன், ஆனால் கனியை காணவில்லை. அப்பொழுதுதான் அவர் தோட்டக்காரர் பரிந்து பேசுறார். இந்த ஆண்டு விட்டுருங்க, எரு வைக்கிறேன், தண்ணியை ஊத்துறேன், கனி கொடுக்கலன்னா அடுத்த வருஷம்
போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிறது தான் அந்த தோட்டத்துக்காரனுடைய வேலையா இருக்கு. இப்ப நம்மை அலசி பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய கனி என்ன? அதே 1 பேதுரு பார்த்தோம், 2வது அதிகாரம் 1 வசனத்தை சொன்னோம். பேராசை வேண்டாம், பொறாமை வேண்டாம், மற்றவங்களை பழித்துரைக்கிறது வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த தவக்கால 40 நாள் நமக்கு கொடுக்கக்கூடியது. இன்னொருத்தவங்க அப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறது அல்ல நம்முடைய கேள்வி. நான் எப்படி வாழப் போகிறேன், நான் எப்படி கனி கொடுக்க போகிறேன் என்பதில் தான் என்னுடைய கவனத்தை நான் செலுத்த வேண்டும். நாம் இன்னொருவருக்கான வாழ்க்கையை வாழ கடவுள் இந்த உலகத்தில் நம்மை படைக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையை வாழத்தான் கடவுள் என்னை படைத்திருக்கிறார். அப்ப என்னுடைய முகத்தை வைத்தே என் வாழ்க்கையை நான் அலசி பார்க்க முடியும். என் முகத்தை வைத்தே, உங்கள் முகத்தை, நம்முடைய முகத்தை வைத்தே நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்க்க முடியும். கண் எந்த பக்கம் இருக்குது? முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா? முன்னாடி இருக்குது. அப்ப வாழ்க்கையில முன்னோக்கி போங்க, முன்னோக்கி பாருங்க. எப்ப பார்த்தாலும் நம்மள பல பேர் என்ன செஞ்சிருக்கோம், அந்த கண்ணை புடுங்கி பின்னாடி வச்சுக்கிட்டு எவன் பாக்குறான், எவன் என்ன செய்யறான், எவன் நம்மளை பத்தி பேசுறான், என்ன நடக்குதுன்னு சுத்தி சுத்தி பாக்குறது. முன்னாடி இருக்கிற கண்ணை புடுங்கி பின்னாடி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடாது. வாய் எங்க இருக்கு? முன்னாடி இருக்கு. இந்த வாயை புடுங்கி பின்னாடி வச்சுக்கிட்டு என்னைய பத்தி அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அதை செய்யறாங்க, இது பேசத்தான் செய்வாங்க. மனிதனாக பிறந்தால் பேசத்தான் செய்வாங்க. இன்னொருவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், கடந்த காலத்தையே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த வாய் முன்னாடி இல்ல, எங்க இருக்குது? பின்னாடி இருக்குது. அப்ப இந்த காது எந்த பக்கம் இருக்குது? எதுக்கு இருக்குதுன்னா, இங்க வச்சு ஏன் கடவுள் அங்கே வச்சுக்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் கூடுதலா கேடு, முன்னோக்கி பார், முன்னோக்கி பேசு, கடந்து போயிட்டே அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், இந்த கண்ணை பிடுங்கி பின்னாடி வச்சிடறோம், வாயை பிடுங்கி பின்னாடி வச்சிடறோம், காதை இங்க கொண்டே வச்சிடறோம். அதனால்தான் அழகா சொல்லுவாங்க, முகத்துக்கு முன்னால் பேசுவருடைய வார்த்தையை புறக்கணிக்காத, முகத்திற்கு முன்னால் பேசுவருடைய வார்த்தையை புறக்கணிக்காத, உன் முதுகுக்கு பின்னால எவன் என்ன பேசினாலும் கண்டுக்கிறாத. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் என் முதுகுக்கு பின்னால் எவன் பேசுறாருன்னு உட்கார்ந்து காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் முன்னோக்கி செல்ல முடியாது. என்னை எப்படி பார்க்கிறார்கள் என கண்ணை நான் பின்னாடி வைத்திருந்தேன் என்றால் முன்னோக்கி நான் போக முடியாது. முன்னோக்கி என்னுடைய இலக்கை நான் பார்க்க முடியாது. என் இலக்கு தூரமாக தெரியும், ஏன்னா என் கண்ணு பின்னாடி இருக்குது. என் வாயை பிடிங்கி நான் பின்னாடி வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்னுக்கான முன்னோக்கிய பார்வை, முன்னோக்கிய சிந்தனை, முன்னோக்கிய பேச்சுக்கள் இருக்காது. எப்பவுமே பின்னாடி கடந்தது, முடிஞ்சது, 2000 3000 அந்த வருஷங்களுக்கே நம்ம போய்கிட்டு நம்மளே மட்டப்படுத்தக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னங்கிறார், எனக்கு இப்பொழுது கனி வேண்டும், கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. அப்ப இந்த 40 நாள் எனக்கு எதற்கு கொடுக்கிறது? எரு போட்டு கொண்டிருக்கிறார். என்ன போடுறாரு? எரு போட்டு கொண்டிருக்கிறார். கனி கொடுக்கல அப்படின்னா மரத்தின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்றுன்னு திருமுழுக்கு யோவான் சொன்னது மாதிரி வச்சிருக்கிறார். எப்ப வேணாலும் வெட்டுவார். இப்ப நீங்க நினைக்கலாம், நல்ல மனிதர்கள் எல்லாம் ஏன் விரைவாக இறந்து விடுகிறார்கள், கெட்ட மனிதர்கள் எல்லாம் ஏன் இன்னும் இருக்கிறார்கள்? கேள்வி இருக்குதா இல்லையா? இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நல்ல மனுஷனா கோயிலுக்கு வந்துட்டு போறாரு, நல்ல மனுஷனா இருக்கிறாரு, குடும்பத்தில் நல்ல மனுஷனா இருக்கா, திடீர்னு விபத்துல போகும்போது இறந்து போயிருவார். இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதற்குத்தான் அழகாக மாத்யூஸ் என சொல்லப்படக்கூடிய ஒரு நற்செய்தியாளர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லவர்களை இறைவன் விட்டு வைக்க மாட்டேங்கிறார், வேமா அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிறார். அப்புறம் உலகம் எப்படி மாறும் அப்படிங்கறத அவர் ஒரு கருத்து கணிப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப கெட்டவர்களை ஏன் விட்டு வைத்திருக்கிறார் என்றால், விட்டு வைக்கல, உரம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நல்லதை கொடுக்கும் போதுதான் அதை அவர் பறித்து வைத்துக் கொள்வார். ஏன் கனி கொடுக்கணும்னு கேட்டார் தெரியுமா? கனி ஏன் கொடுக்கணும்? அவர் சும்மா காய் கொடுத்திருக்கலாம், பூ கொடுத்திருக்கலாம் சொல்லிருக்கலாமே. ஏன் கனியை சொன்னார் தெரியுமா? கனிதான் அதை கடந்து அடுத்து அந்த விதை முளைக்க செய்யும். கனியில தான் அந்த விதை தரமாக இருக்கும், அந்த விதை முளைக்க செய்யும். அப்ப நம் ஒவ்வொருவரையும் கனியாக இருக்க சொல்கிறார். காரணம், கனி சுவைத்து விட. அப்ப மாம்பழத்தை நான் சாப்பிடுறேன், அதனுடைய அந்த விதை, அந்த கொட்டையை நான் எடுத்து மண்ணுல போட்டேன்னா அது என்ன பண்ணும்? முளைக்கும். அதே போல நானும் ஒரு கனியாக இருக்கிறேன் என்றால் என் கனியை சாப்பிட்டு பிறகு அந்த விதையை முளைக்க போட்டா அது முளைச்சு வளரும், அது இன்னும் கனி கொடுக்கக்கூடிய மனிதமாக இருக்கும். ஆனால் மரத்திலே நாம் பார்க்கிறோம், வெம்பி போன கனிகள் அதிகமாக இருக்குது. வெம்பி போன
கனிகள் இருக்கிறது. அதை போல நாம் வாழ்ந்து விடக் கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் தரமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுவைத்து பார்க்கக்கூடிய நாம் அவரை போல வாழ கொஞ்சம் முயற்சி எடுத்தோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இல்லைன்னா பிரச்சனை தான். இப்ப வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது? நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு பிரச்சனை வருது? என்னுடைய காரணம் என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அறிவு என்பதுதான் அரசன். அறிவு என்பது அரசன், ஆழ்மனம் என்பது அடிமை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அறிவு என்பது அரசன், ஆழ்மனம் என்பது அடிமை. இந்த ஆழ்மனத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே கிடக்கும், அறிவு மட்டும்தான் வடிகட்டி அனுப்பும். இந்த ஆழ்மனத்துல எல்லாமே கிடக்கும், நீங்க கண்டது கலியது எல்லாமே உள்ள கிடக்கும். ஆனா அறிவுல மட்டும்தான் சரியானது இருக்கும். இந்த மனதிலிருந்து வருவதையெல்லாம் அறிவு வடிகட்ட வேண்டும். வடிகட்டவில்லை, அப்படியே எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்காது, முள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிப்போம். இப்ப இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன், கவனிங்க. ஒரு அரசன் தன்னுடைய ஒரு அடிமை இருந்தார். இந்த அரசனுக்கு அந்த அடிமை உயிர் விசுவாசியாக இருக்கிறார். அரசன் நின்றார்னா அவர் அப்படி நிற்பார், அவர் மேல படுக்கிறார், அடிமை அப்படியே படுப்பார். அரசனுடைய காலணிகளை சுத்தம் செய்வார். அரசனை அப்படி அவர் சாப்பிடுவதற்கு முன்னாடி இவர் சாப்பிட்டு அதில் விஷம் உண்டா என்பதை அறிஞர் சொல்லுவார். அப்படி ஒரு விசுவாசியான ஒரு அடிமை இருக்கிறார். குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து அரசன் அந்த அடிமையை அழைத்து, உண்மையிலே நீ இப்படிப்பட்ட ஒரு அடிமையை நான் பார்த்ததே கிடையாது, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த அடிமை சொன்னான், இல்ல அரசே, நான் எதுவும் கேட்கல, நான் ஏதாவது கேட்டேன் அப்படின்னா அதுக்காண்டுதான் நான் உங்கள்ட்ட வேலை பார்த்தேன் அப்படின்னு ஆகி போயிடும், அதனால நான் என்ன பண்ணல, எனக்கு எதுவும் வேணான்னு சொல்றேன். இந்த அரசன் சொல்றார், அதெல்லாம் முடியாது, நீ ஏதாவது உன்னை கேட்டுதான் ஆகணும், கேளு அப்படிங்கிற. உடனே அந்த அடிமை சற்று யோசித்து, இல்ல அரசே வேணாம், கேளு கேளு அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த அடிமை சொன்னா, வேற ஒன்னும் பெருசாலாம் ஆசையெல்லாம் இல்ல, நான் ஒரு நாள் அரசனா இருக்கணும், நீங்க எனக்கு அடிமையா இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஒரு நாள் அரசனா இருக்கணும், நீங்க எனக்கு ஒரு நாள் அடிமையா இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு கேட்டான். அரசன் சொன்னாரா, இது என்ன பெருசா, வா நான் அடிமையாகிறேன், நீ அரசனாக வா வா அப்படின்னு. அவன் தயங்கி தயங்கி அந்த அந்த நாற்காலியில போய் உட்கார்றான். அரசன் சொல்றார், நிமிர்ந்து உட்காரு, நீ அரசன் அப்படிங்கிறார். அப்படியா, சரி. கொஞ்ச நேரத்துல போய் தயங்கி தயங்கி பேசுறார். யாரு? அடிமை. தயங்கி தயங்கி பேசுறார். அப்ப அரசன் சொல்லுகிறார், ஏய் நீ அரசன், தைரியமாக இருப்பேன். சரி தெரியுமா. கொஞ்ச நேரம் தயங்கி தயங்கி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா அமைச்சரெல்லாம் கிளஞ்சிருச்சு. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த நாற்காலியில் உட்கார்ந்து முழுமையாகவே தன்னை ராஜாவாக மாற்றிக்கொள்வான். மீண்டும் உடனடியாக அனைத்து அமைச்சரையும் வாங்கன்னு சொல்றான். அப்ப அமைச்சர் சொல்லுகிறார், நீங்க அரசர், நீங்க சொல்லுகிற கட்டளைக்கு நாங்கள் என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். என்ன கட்டளை சொல்லுங்க. நான் அரசனா? அவர் அடிமை கேட்கிறார், நான் அரசனா? உண்மையா தானா? உண்மையிலே நான் அரசனா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா, எல்லாரும் சொல்றாங்க நீங்க அரசன், இன்னைக்கு பூரா நீங்க தான் அரசன் அப்படின்னு. அப்ப நான் சொல்வதை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு கேட்கிறான். அடிமையாக இருந்த அரசனா மாதிரி செய்யறோம், சொல்லுங்க. இந்த அரசன் நான் இருந்தான்ல, இவனை தூக்குல போடுங்க அப்படின்னா. எனக்கு முன்னாடி அரசனா இருந்தான்ல, அவனை தூக்குல போடுங்க அப்படின்னா. இதாங்க வாழ்க்கை. இந்த அறிவை நான் மனதிற்கு அடிமையாகி இந்த மனதிற்கு இடம் கொடுத்து விட்டேன் என்றால் நானும் அடிமை. அந்த அடிமை அறிவை ஆட்கொள்ளக்கூடாது, அறிவுதான் அடிமையை ஆட்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பழக்கமும் அதை வழக்கமாக மாற்றிவிட்டோம் என்றால் நாம் அந்த பழக்கத்திற்கு அடிமை. ஒரு சிகரெட் எடுத்து குடிக்கிறோம், அப்பா வட்ட வட்டமா விடுவாரு, மகன் மாவட்டமா விடுவான், புள்ள அவன் புள்ள நாடு நாடா விடுவான். எது? சிகரெட்ல வட்ட வட்டமா விடுவான். அப்ப அதை எது குறிக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அது நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக இல்லை, அது ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு நம்மை கடத்தி செல்லக்கூடியதாக இருக்கு. எனவே நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, இயேசு நம்மிடம் விரும்புவது கனிகளை. இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி எப்படி கனி கொடுக்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க? நீ கொஞ்சம் பொறாமைப்படாம பொறுமையா இருங்க, வாழ்க்கையில நல்லா இருக்கும். இன்னைக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக பிறக்கவில்லை. கொஞ்சம் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை, நல்ல கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லை என்றால் நாம் மிகவும் மோசமான மனிதனாக மாறிவிடுவோம். ஒரு சாலைக்கு நான் வாகனத்தை எடுத்து சென்று விட்டேன் என்றால் அந்த சாலை எனக்கு சொந்தம் அல்ல, அந்த சாலை எனக்கு சொந்தம் அல்ல. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வருவாங்க. நான் தான் கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னன்னா, நான் சில நேரத்துல ஒரு மூட நம்பிக்கையோடு வேண்டுவேன். என்ன வேண்டுவேன் அப்படின்னா,
வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது தொலைபேசியில பேசக்கூடிய நபர்கள்லாம் விபத்துக்கு உள்ளாய் செத்து போயிடணும் ஆண்டவரேன்னு வேண்டுவேன். வாகனம் ஓட்டிக்கிட்டு இந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு போகும்போது தொலைபேசி இப்படி வச்சுக்கிட்டு பேசிட்டு போறாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்கிட்ட செத்து போயிடணும் ஆண்டவரே, வேமா செத்து போயிடணும் அப்படின்னு வேண்டுவேன். ஏன் காரணம் தெரியுமா? இப்படிப்பட்ட அயோக்கியர்களினால் நேர்மையாக செல்லக்கூடிய மனிதர்களை மோதி அவங்களை சாகடிச்சு குடும்பத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி மூடர்கள் இறந்து போனார்கள் என்றால் கடவுள் கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி என்ற ஒரு வேண்டுதல் வேண்டுவேன். ஆண்டவரே இப்பெல்லாம் பாருங்க, நல்ல மனிதராக இருக்க, நல்ல பேண்ட் சட்டை போட்டுக்கிறாரு, நல்ல படிச்சவர் மாதிரி இருக்கிறாரு, ஆனா போன காலில் வச்சுக்கிட்டு ஒரு வெட்டிக்கிட்டு போறாரு, இவர் என்னத்தான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது. உண்மையிலேயே அது தோன்று. ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போயிருக்கும் போது லைசன்ஸ் வாங்குறதுக்காண்டி வாகனம் செலுத்தும் போது ஆர்டிஓ மிக சிறப்பான ஒரு ஆர்டிஓ நல்லா சொன்னார், சூப்பரா சொன்னார். தம்பி, தவறாக ஒரு மனிதன் வருகிறான், நேர்மையாக இன்னொரு மனிதன் வருகிறான், நீ ஒருவேளை மோதலும் நினைச்சீன்னா தவறான மனுஷன் மேல மோதிரு, நேர்மையாக வரக்கூடிய மனிதன் மேல் மோதிராத. அது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் தவறாக வருவன் மோதினால் அவன் தவறுதலாக வாழ்ந்தான், இறந்து போனான் என்று மனம் நல்லா இருக்கும். ஆனா நீ நேர்மையாக வந்த மனிதன் மேல் மோதிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா தான் இருக்கும். அதை நினைச்சு 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 உன் வாழ்க்கை வெந்து போயிடும் அப்படி சொல்லி சொன்னார். அப்ப உன் வாழ்க்கையை நீ நேராக செல். தவறுதலாக வரக்கூடிய மனிதர்கள் வரத்தான் செய்வார்கள், ஆனால் அதற்காக நீ கலங்கிவிடக் கூடாது. நீ நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக மனிதனாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. இன்று மனிதர்கள் சொல்லக்கூடியது நேரம் இல்லை, போன் பேசிட்டே போறாங்க, அப்படியே தலையை வெட்டிக்கிட்டே போறாங்க, நிப்பாட்டி கேளுங்களே, ஏயா நின்று பேசிட்டு போலாம்ல, நேரம் இல்ல நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு காரு மோதி ஆளு படுத்த படுக்கையா கிடக்குறாரு. மருத்துவமனையில என்ன இருக்குது? அவருக்கு நேரம் இருக்குது. மருத்துவமனையில படுத்து கிடக்கிறதுக்கு 15 மாசம் படுத்து கிடக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்குது. ஆனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவர் நின்று பேசுறதுக்கு என்ன இல்ல? நேரம் இல்ல. இதுதான் மனிதனுடைய மட்டமான புத்தியாக இருக்கிறது. நான் எப்படி வாழ்கிறேன், என் சக உறவுகளை, இந்த சமுதாயத்தை நான் எப்படி பார்க்கிறேன், ஒரு கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கிறேனா இல்லையா என்பதை பார்க்கிறேன். இன்னொன்று, குடும்பத்திற்குள் மனைவிக்கு இதை சொன்னால் கோபம் வரும் என தெரிந்த கணவரும், கணவருக்கு இதை சொன்னால் கோபம் என தெரிந்த மனைவியும் சற்று அதை பயன்படுத்தாமல் இருப்பது சால சிறந்தது என பார்க்கிறேன். வேண்டுமென்றே கோபத்தை தூண்டி விடுவது, வேண்டுமென்றே பொறாமையை தூண்டி விடுவது, அப்புறம் வாழ்க்கையில் குடும்பத்தில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. 4வது காரியம், பிறர் குடும்பத்தோடு உங்கள் குடும்பத்தை ஒப்பிடாதீர்கள். பிறர் குடும்பத்தோடு உங்கள் குடும்பத்தை ஒப்பிடாதீர்கள். காரணம் என்னன்னு சொல்றேன். உங்க குடும்பத்துல கட்டப்பை அளவு கஷ்டம் இருக்குதுன்னா அவங்க குடும்பத்துல சாக்கு அளவு கஷ்டம் இருக்கு. நீங்க என்ன பாக்குறீங்க? என் குடும்பத்தை மட்டும் தான் கஷ்டம், என் குடும்பத்தை மட்டும் தான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லார் குடும்பத்திலையும் என்ன இருக்கிறது? கஷ்டம் இருக்கிறது. அந்த கஷ்டத்தை நாம் கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். அப்பொழுது நமக்கு என்ன தோணும்னா, பரவாயில்ல, இந்த வாழ்க்கையே எனக்கு நிம்மதியானதா இருக்கு, இந்த வாழ்க்கையே எனக்கு போதும்னு தோணும். நான் இறக்கும் போது ஒரு கனி கொடுத்த மரமாக, விதையாக மறைய வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விட்டு செல்லும் சொத்துக்களால் அவர்கள் வாழப்போவதில்லை, நீங்கள் விட்டு செல்லும் கனிகளால் தான் அவர்கள் வாழப்போகிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய கனி என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு? அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து செல்ல வேண்டிய கனி என்ன? இன்னைக்கெல்லாம் கவனிச்சிங்களா? ஏன் கனி போகுதுன்னா, வாய் விட்டு சிரிச்சா எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் பழமொழி தெரியுமா தெரியாதா? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நேற்று எத்தனை வாட்ட சிரிச்சீங்க? மருந்து தான். வாய் விட்டு சிரிச்சா என்ன போயிடும்? நோய் போயிடும். எத்தனை பேர் சிரிச்சீங்க? எத்தனை வாட்ட சிரிச்சீங்க? ஒரு கொஞ்சம் நம்பர்ல சொல்லுங்க. நமக்கு உண்மை தெரியும், ஆனா உண்மைப்படி வாழ மாட்டோம். உண்மையை உங்களுக்கு சொல்றேன், வாய் விட்டு சிரிக்கணும், இல்லாட்டினா கண்ணீர் விட்டு அழுகணும். இந்த இதயத்துல பிளாக்னு சொல்றாங்க, ரத்தம் கட்டிக்கிறது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒண்ணு, அவங்க வாய் விட்டு சிரிக்கல, 2வது அவங்க மனம் விட்டு அழுகல. மனம் விட்டு அழுதோம் என்றால் நம்முடைய இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். வாய் விட்டு சிரித்தோம் என்றால் நம்முடைய உடம்பில் உள்ள கொழுப்புகள் எல்லாம் கரையும். இப்ப நம்ம கொழுப்பு, உடம்புல கொழுப்பு எவ்வளவு இருக்குதுன்னு நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்குங்க. அதற்கு காரணம் என்னவென்றால் நம்ம வாய் விட்டு சிரிக்கல, மனம் விட்டு அழுகல.
அன்னாள் என்ற பழைய ஏற்பாட்டு பெண்மணி ஒருவர் இருந்தார். அவர் மனம் விட்டு என்ன செய்தார்? அழுதார். அழுகும் போதுதான் அவர் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து இரத்தங்களும் ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்குது. அப்பொழுதுதான் அவருடைய உடல் சுகம் அடைகிறது, பலன் அடைகிறது. நீங்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சு உள்ள இறுக்கி 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 வச்சு அதை என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால ஒரு பயன் இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் புரியல. நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். நீங்க மருத்துவமனைக்கு போனோம்னா அவங்க கேட்கறது, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கேட்கிற 2 கேள்வி. 1, இவங்க தனியா இருந்தாங்களா? 2, ரொம்ப டிப்ரெஷனா இருந்தாங்களா, அழுதுகிட்டு இருந்தாங்களா, ரொம்ப கவலையில இருந்தாங்களா? 2, அவ்வளவுதான் கேட்பாங்க. இந்த 2 கேள்விக்கு கேட்டுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஊசிக்கு மட்டும் 50,062 ரூபா. அந்த பிளாக்கை சரி செய்யறதுக்கு எவ்வளவு? 50,062 ரூபா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? நீ நல்ல கனி கொடுப்பவனாக இருந்து விட்டாய் என்றால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் தொடக்கத்தில் சொன்னதுதான் இப்பவும் சொல்லுகிறேன். நீங்கள் உண்மை பேச ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் பொய் உங்களை விட்டு விலகி போய்விடும். நீங்கள் பொய்க்கு செவி சாய்க்கிறீர்கள் என்றால் உண்மை உங்களை விட்டு விலகி போய்விடும். எனவே எவர் எப்படி இருக்கிறார் என்பது முக்கியமல்ல, நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு மனிதரும் 2 பேர் பேசும்போது இன்னை வரையிலும் ஒருத்தர் கூட நான் இப்படி செய்து விட்டேன், என் குடும்பம் இப்படி இருக்கிறது என்று பேசவில்லை. அவன் அப்படி செய்து விட்டான், அவன் குடும்பம் அப்படி இருக்கிறது என்றுதான் பேச முன் வருகிறார். எனவே அன்பிற்கினே உறவுகளே, நம்முடைய மரத்திற்கு நாம் உரம் போட கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் யாரும் உரம் போட மாட்டாங்க. எனவே இறைவன் நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் தரப்போகிறவர் அல்ல. நாம் தான் துன்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். இயேசுவுக்கு சிலுவை சுமக்க தெரிந்த அவருக்கு உள்ளத்தில் ஏன் கவலைகளை சுமக்க தெரியவில்லை? ஏனென்றால் அவர் வாழ்வதற்காக பிறந்தார். நம்ம எல்லாரும் சாகிறதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாமும் இறந்த பிறகு வாழ்வதற்காக இறக்க வேண்டும். நான் வாழ்வதற்காக இறந்தேன் என்றால் தான் என்னுடைய கனி விளைச்சலை கொடுக்கும், இல்லை என்றால் அது என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்து விடும் என்னுடைய பொருளாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லை கனியற்ற வாழ்க்கையாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை சற்று அலசி பார்த்தோம் என்றால் தான் தெரியும் இன்று வரையிலும் நான் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறேன். வீட்டுல மனைவியோட தான் அதிக நேரம் இருப்போம், ஆனா மனைவிட்டு தான் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுவோம். வீட்டுல அதிக நேரம் கணவரோட தான் இருப்போம், ஆனா கணவர்கிட்ட தான் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுவோம். இதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் குடும்பம் ஒவ்வொன்றும் சீரழிந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளை, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சொத்துக்களை விட்டு செல்வதில் அல்ல உங்கள் பெருமை, மாறாக அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி செல்லும். இல்லை என்றால் உங்கள் சொத்துக்களை சோறாக ஆக்கி தின்று கொண்டுதான் இருப்பார்களை ஒழிய அதை பொன்னாக மாற்றி வளர மாட்டார்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக அல்ல, அவர்களுக்கு காயத்தை கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாகத்தான் வாழ்ந்தீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். அதற்கான வரம் வேண்டுவோம். ஆமென்.